இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2010 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய எல்லா கிறிஸ்மஸ் காலங்களிலும் தேர்தலிலுமே கிறிஸ்துவ மக்களுக்காக அவங்க பேசும்பொழுது சொல்வார். தெளிவாக பேசுவாங்க. அவங்க நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன், ஒரு மிஷினரி அம்மா தான் எனக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. நான் சேப்பலுக்கு போகும்போது பழைய ஏற்பாட்டினுடைய கதைகளை படிப்பேன், புதிய ஏற்பாடுடைய ஓமைகளை படிப்பேன். அதுதான் என்னை நல்வழிப்படுத்துது. கிறிஸ்துவம் தான் மருத்துவத்தை கொண்டு வந்தது, கிறிஸ்துவம் தான் கல்வியை கொண்டு வந்தது என்று காலஞ்சென்ற ஜெயலலிதா அம்மையார்கள் அடிக்கடி சொல்லுவார். அவங்க பேசக்கூடிய எல்லா மேடைகளிலும் பேசுவார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்திற்கு நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை தான் கேட்குறோம். கல்வி நிறுவனங்களை கொடுக்க மாட்டேன்றீங்க. இதே ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனம் ஈரோட்டில் இருக்குது. பல ஆண்டுகளாக எங்களுக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்க, கொடுக்கல. திருவண்ணாமலையில் ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனம் இருக்கிறது. அந்த கல்வி நிறுவனத்துக்கு சலுகைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கொடுக்கல. ஏன்? அவங்களுக்கு தனியார் கல்விகள் வரணும். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் ஃபீஸ் கம்மி, பிள்ளைங்களுடைய சலுகை கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, வருமானம் வராது. ஆனால் ஒருவர் தனியார் கல்லூரி கொண்டு வந்தால் அரசுக்கு போய் சேர வேண்டியதான சலுகைகள் சேரும், கப்பம் கட்டிடுவாங்க, போக வேண்டியதெல்லாம் போயிடும். சிறுபான்மை எங்கே போய் கொடுப்பாங்க? அதனால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை தவிர, எத்தனை முறை போய் அவங்க கலாய்வு செய்தாலும் கலாய்வினுடைய எத்தனை பெட்டிஷன் வந்துச்சு, எத்தனை பெட்டிஷனுக்கு தீர்வு கண்டாங்க, எத்தனை பெட்டிஷனுக்கு தீர்வு காண்டன்றதை காமிக்க சொல்லுங்கள்.